புதுசா ஓபன் ஆகுது. அது டெம்பரவரி. ஆனா இன்னையில இருந்து உங்களுக்கு ஓபன் ஆகக்கூடியது பெர்மனன்டான ஓபன். அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கப்படுது. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுது. அடைக்கப்பட்ட குடும்ப வாழ்வு திறக்கப்படுது. இதெல்லாம் ஷட்டரை பாத்தீங்களோ, ரிஜெக்ஷனை பாத்தீங்களோ, அதுல எல்லாம் இனி அக்செப்டன்ஸை பார்க்க போறீங்க. ஏன்னா திறந்த வாசல் உங்களுக்கு நேராக உண்டாயிருக்கிறது. ஓப்பன் ஹெவன் உங்கள் ஃபெயிலியர் என்கிற டெம்பரவரியை ஒண்ணு இல்லாம பண்ணும். ஓப்பன் ஹெவன் மரணம் என்கிற டெம்பரவரியை ஒண்ணு இல்லாம பண்ணும். ஓப்பன் ஹெவன் நோய் என்கிற டெம்பரவரியை ஒண்ணு இல்லாம பண்ணும். ஓப்பன் ஹெவன் சாபம் என்கிறதெல்லாம் டெம்பரவரி எல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ராஜ்யத்தின் தீர்க்கதரிசன மைய சபைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இத கூகுள் மீட்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். பின் நாட்களில் யூடியூப்ல பார்க்கிறவங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். வேற எந்த ஐடியாவும் ஆண்டவர் கிடையாது. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். வேற எந்த ஐடியாவும் அவருக்கு கிடையாது. எனக்கு 2-3 நாட்களா நம்ம இங்க செமினார் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் செம குளோரியஸா இருந்தது அந்த செமினார். கலந்து கொண்டவங்களுக்கு அது தெரியும். வாயினால விவரித்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு மகிமை அந்த இடத்துல என்ஜாய் பண்ணோம் பாருங்க. அது எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இங்க ஹெவன் ஓப்பனா இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இருக்கு. வழக்கமான ஆராதனைகள்ல கையை தட்டுங்க, எந்திரிங்க, உட்காருங்க அப்படிலாம் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் ஆக்சுவலி இந்த மியூசிஷியன் அந்த தம்பிட்ட முந்தின நாள் என்ன பண்ணேன்னா 7 பாட்டு அனுப்பிச்சு விட்டேன். 7 பாடெல்லாம் பாட போறோம், 2 மணி வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி 7 பாட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். 2 வரியை தாண்டி பாடவே இல்லை. 2 பாட்டுல இருந்து 2 வரி, சொல்ல போனா ஒரு பாட்டுல ஒரே வரி தாண்டவே இல்லை பாருங்க. ஒரு செஷன் முழுக்க அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு லிரிக்ஸை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆனிச்சு. எப்படி சாலமோனுடைய ஆலயத்துக்கு பிரதிஷ்டையின் அப்போ வொர்ஷிப் நடக்கும் பொழுதே தேவ மகிமை இறங்கி ஆசாரியன் பேசக்கூடாம நிக்க கூடாம ஆனது மாதிரி பிரசங்கமே பண்ணல, செய்தியா கொடுக்கல பாரு. ஒரு முறை உங்க தலைக்கு மேல ஹெவன் ஓபன் ஆயிட்டுன்னா ஓபன் ஆனதுதான், இனி க்ளோஸ் ஆகவே செய்யாது. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் வந்துகிட்டே இருந்தது. மயில் தோகையை விரிச்சு ஆடுற ஒரு விஷன் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப எனக்கு காட்டிக்கிட்டே இருந்தாரு. அதை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. இந்தியால இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கிறிஸ்தவ சபைகள்ல இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. சில ஆரம்ப புள்ளியா உன்னுடைய சபை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். மயில் எப்போ டான்ஸ் ஆடுது அப்படின்னா, வானவில் எப்போ வருதோ அப்போ டான்ஸ் ஆடும். மழை முடியும் போது, அந்த மழை தூங்கும் போது இப்படி ஆடுவார். அடுத்து அந்த விஷன் அப்படியே பெருகிட்டே இருக்குது. வானவில் ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருந்தார். வானவிலுக்கு கீழே இந்த மயில் ஆடுகிறத காட்டிக்கிட்டே இருந்தார். ஏசாயா 54 எடுங்களேன். இந்த செய்தி அல்ல, இது எனக்கு வந்த விஷன் உங்களோட ஷேர் பண்றேன். இது ஒரு தீர்க்க தரிசனம். சரியா? 9வது வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இது நோவாவோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்னன்னா, இனி உன் வாழ்க்கையில அழிவு வராது அப்படிங்கிறது தான் உடன்படிக்கையுடைய சாராம்சம். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இனி எதுலெல்லாம் நீங்க அழிவை பார்த்தீங்களோ அதுலெல்லாம் மயிலுடைய ஆட்டத்தை பார்க்க போறீங்க. அது ஒரு அடையாளமாய் வானவில் வைக்கப்பட்டது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, இனி அழிவை நான் பார்க்க போறது இல்லை, இனி நஷ்டத்தை நான் பார்க்க போறது இல்லை, இனி தொடர் சோதனைகளை நான் பார்க்க போறது இல்லை, வேதனைகளை நான் பார்க்க போறது இல்லை. எதுல வேதனையும் கொடூரங்களும் இருந்ததோ அதுல மயிலுடைய ஆட்டத்தை நிறைய வட இந்திய கிறிஸ்தவர்கள் இதை பார்க்க போறாங்க. இனி வட இந்திய சர்ச்சுகள்லயோ எந்த சபையிலையோ ஆக்கினை நடக்க போறது இல்லை, இனி மயிலுடைய ஆட்டங்கள் உண்டாக போகுது. ஆமென்.
மயிலுடைய ஆட்டம் உண்டாகும். அடுத்த வசனமே இப்படி சொல்லுது பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் கிருபை விட்டு விலகுவதே இல்லைங்கிறது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கைகள்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாமோடும் தாவீதோடும் பண்ணின உடன்படிக்கையை தான் இயேசு என்ன பண்றாரு, கொண்டு வாராரு. ஆனாலும் கூட பழைய ஃபோர் ஃபாதர்ஸ் உடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கும் சிலுவையில புண்ணிய காரியங்கள் நடந்திருக்குது. அதனுடைய நிபந்தனைகளை துண்டித்து ஆசீர்வாதத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாருடைய உடன்படிக்கையிலையும் பெஸ்ட் எடுத்து கையில கொடுத்திருக்கிறார். சிலது டேப்லெட் வடிவில் போகுது, சிலது இன்ஜெக்ஷன் கொடுக்கிறது. இப்ப தாவீதின் ஆசீர்வாதமும் ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அது வேகமா உள்ள வந்துச்சு. இவைகள் எல்லாம் டேப்லெட் வடிவில் இருக்குது. இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சின்ன பிள்ளைகள் மாத்திரை போடும் போது எப்படி போடுது பாருங்க. கருப்பட்டியை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ, சீனியை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ, தேனை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு போடுது பாருங்க. அந்த மாதிரி இதுல இருக்கிற கசப்புகள் நீங்கி, சாபங்கள் எல்லாம் நீங்கி, நிபந்தனைகள் எல்லாம் நீங்கி, பியூர் குவாலிட்டியான பிளெஸிங் மட்டும் உள்ள இன்புட்டாய் வருது பாருங்க. இந்த உடன்படிக்கையில இது முக்கியம். என்ன நடந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை. இந்த உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும், நிலை பெயராமலும் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், உங்க வீடுகள்ல இனி மயிலாட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க, மயிலாட்டத்தை பார்க்க போறீங்க, கொண்டாட்டத்தை பார்க்க போறீங்க. ஸ்பிரிச்சுவல் டான்ஸ், டிவைன் டான்ஸ் உங்க வீட்டுல உண்டாக போகுது. ஆமென், ஆமென். இது உனக்கு நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளத்தை போல இருக்கும். 15வது வசனம் பாருங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள். உன் நிமித்தமாகவே அவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள். ஆமென். உன் நிமித்தமாகவே உன் பட்சமாய் வருவார். 17 பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதெல்லாம் உடன்படிக்கையினுடைய சாராம்சம். சரியா? நோவாவின் உடன்படிக்கைய நான் சொல்றேன், இந்த மாதம் அடுத்த 13 நாட்களும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. இதில் இந்த உடன்படிக்கையின் சாராம்சத்தை பார்க்க போறீங்க. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள். அப்போ பக்கத்துல ஒரு மயில் நிற்கும். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் பாரு. அப்போ பக்கத்துல ஒரு மயில் நிற்கும், தோகையை விரிச்சிட்டு நிற்கும். பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒவ்வொருத்தரையா கூட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ஆண்டவர் இப்படி பேசுறாரு, நீங்க இதை தனித்தனியா எடுத்துக்கோங்க. பக்கத்தில் உள்ள நபருக்கு இந்த ஆசீர்வாதம் போதோ இல்லையோ, ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது, என் தலைக்கு மீது இந்த ஆசீர்வாதம் வரட்டும், இந்த உடன்படிக்கை இன்றைக்கே கையெழுத்து ஆகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நியாயம் அப்படின்னா, உனக்கு விரோதமா பேசுற வார்த்தைலாம் நியாயமான வார்த்தை தானா. நீ தான் தப்பு பண்ணிட்ட, உன்னாலதான் இப்படி ஆச்சு, நீ தான் சொதப்பிட்ட, நீ அறிவோட நடந்திருந்தா, நீ என்கிட்ட கேட்டு இதை பண்ணியிருந்தா, இப்படிங்கிறதெல்லாம் நியாயமான வார்த்தை தான் இல்லையா? பட் அது கூட நன் எஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறார். ஏமே, நன் எஃபெக்ட் ஆயிரும். உன் மிஸ்டேக் கூட, மறுபடியும் சொல்றேன், உன் மிஸ்டேக்ல இருந்து கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீ தப்பா பண்ணதுல இருந்து கூட ஒரு ஆசீர்வாதம், பலர் சொல்லியும் கேட்காம நீ பண்ண பாரு, அதுல இருந்து கூட ஒரு ஆசீர்வாதம் வரும். இதுதான் நோவாவின் நாட்களில் உண்டான உடன்படிக்கை. இந்த மயிலாட்டம் இன்னையில இருந்து உன் குடும்பத்தில் நடக்க போகுது. ஏமேன். ஆன்லைன்ல பாக்குற நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. கூகுள் மீட்ல பாக்குறவங்க மயிலாட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், மயிலாட்டத்தை பார்க்க போகிறீர்கள். மயிலாட்டம் உங்களுக்கு உண்டாக போகிறது. கடவுள் இந்த உலகத்துல போன வாரம் இதை பார்த்தோம். கடவுள் இந்த உலகத்துல தாமா எதுவும் ஒன்று செய்யறது இல்லை. அவருக்கு ஒரு மனுஷன் இந்த உலகத்துல தேவைப்படுறார். அதே நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு எந்த மனிதனுடைய ஆதரவும் தேவையில்லை. ஏமே, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களுக்கு நன்மை செய்ய எந்த மனுஷனுடைய பெர்மிஷனும் ஆண்டவருக்கு தேவையில்லை.
ஆனால் அவர் இந்த உலகத்துல நன்மைகளை செய்வதற்கு ஒரு மனுஷன் கையை தூக்கி நிற்க வேண்டி இருக்குது. அவன் திராணி உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. அவன் சக்தி வாய்ந்த ஒரு நபரா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அவன் அவைலபிளா இருந்தாலே போதும். தேவன் அவனை வைத்து அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். சொல்லுங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நான் ஒருத்தன் அவைலபிளா நின்னா போதும். அவங்க வரலையே, இவங்க வரலையே, என் பிள்ளைகள் கையை தூக்கலையே, என் மனைவி கையை தூக்கல, புருஷன், நான் ஒருத்தன் நின்னா போதும். நான் திராணி இருக்கிற ஆளா இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஆமென். நான் என் குடும்பத்தை தூக்கி சுமக்கிற அளவுக்கு சக்தி இல்லாத ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவைலபிளா இருக்கிறேன் டேடின்னு சொன்னா அந்த குடும்பத்திற்கு தேவன் செய்ய வேண்டியதை அந்த மனுஷன் மூலமா அவர் செய்கிறார். குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு தேசத்திற்கு ஒரு மனுஷன் இருந்தா போதும். ஆமென். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் தேசத்துக்கு ஒரு மனுஷன் கையை தூக்கி நின்னா போதும். எஸ் டேடி, நான் இருக்கிறேன் டேடி அப்படின்னு சொன்னா போதும். அவனை வைத்து தேவன் அற்புதங்களை செய்கிறார். நல்லது. நீங்க ஆணா இருங்க, பெண்ணா இருங்க, எகிப்தியனா இருங்க, யூதனா இருங்க, யாரானாலும் இருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் சொல்றேன், சரியா? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க திருநெல்வேலிக்காரனா இருங்க, மதுரைக்காரனா இருங்க, உசிலம்பட்டியா இருங்க, அண்ணா நகரா இருங்க, கேடிசி நகரா இருங்க, யாராவும் இருங்க, நீங்க ஒருத்தர் கையை தூக்குனா இந்த உலகம் உங்களால அசைக்கப்படும். மறுபடியும் சொல்றேன், நீ ஒருத்தர் கையை தூக்குனா உலகம் உங்களால அசைக்கப்படும். தேவன் யார்கிட்ட கோபப்படுறார்? தேவன் யார்கிட்ட கோபப்படுறாருன்னா, திராணி இல்லாதவர்களை பார்த்து தேவன் கோபப்படவே இல்லை. என்னால முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றவனை கூட தேவன் பார்த்து கோபப்படல. சோம்பேறிய பார்த்தாதான் கோபமே படுற. ஆமா, ஒரு தோல்வியில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து தேவன் கூடயே நிக்கிறார். பேதுரு தோத்துட்டான். பேதுரு என்ன பண்ணிட்டான்? தோத்துட்டான் பாருங்க. ஆனா கூடயே நிக்கிறார் ஆண்டவர். உன் தோல்வி தேவனை உன்னை விட்டு தூரப்படுத்தாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீ தோத்துட்டங்கிறதுனால தேவன் உன்னை விட்டு தூர போன மாதிரி நீ நினைக்கிற. ஆனா அவர் போகல. உன் தோல்வியில தான் ரொம்ப கூட இருக்கிறார். நீ தோத்துட்டனா உன் கூட ரொம்ப இருக்கிறார். பாவிய கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? தூர போல பாருங்க. ஆதாமுக்கு எப்ப தேவ சத்தம் நல்லா கேட்க தெரியுமா? பாவம் செஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா அது வரைக்கும் சொல்லி இருக்காரு, அவன் காது கொடுத்தே கேட்கல. அதுக்கப்புறம் ஒளிஞ்சு கிடக்குறான், தேவ சத்தம் நல்லா கேக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நீ பாவம் செஞ்சா கூட தேவன் உன்னை விட்டு தூர போறது இல்ல. தேவன் உன்னை கொண்டு இந்த உலகத்துல ஒரு அசைவு உண்டாக்க, நீ பாவியா, நீ நீதிமானா, உன் நடக்கையினால உண்டான நீதிமானா இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீ பாவியா கூட இருந்துருப்போ, நீ திராணியற்றவனா கூட இருந்துருப்போ. ஆனா சோம்பேறியா மட்டும் இருக்காத அப்படிங்கிறார். ஏமே, சோம்பேறியா மட்டும் இருக்காத. 3 பேருக்கு 5, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுக்குறேன். எஜமான் என்ன செய்யறான்? 5 10 ஆக்கிட்டான். ஒருத்தன் 2 ஒருத்தன் 4 ஆக்கிட்டான். ஒருத்தன் இருக்கான் பாருங்களேன், சோம்பேறி. அதை கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா செய்யல பாருங்க. கொண்டு போய் குழி தோண்டி போய்ச்சி வச்சிருக்கான். எஜமான பத்தி தப்பாவும் யோசிக்கிறான். கடின இருதயம் உள்ள எஜமான, இவர் விதைக்காத இடத்துல இருந்து அறுப்பார் அப்படின்னு. அவரும் ஒத்துக்கிட்டார், ஆமா நான் விதைக்காத இடத்துல இருந்து கூட அறுப்பேன், ஆனா உன்னைய நான் அப்படி செய்ய சொல்லலையே அப்படிங்கிறார். உன்னைய கொண்டு போய் கொடுத்ததை பயன்படுத்ததான் நான் சொன்னேன். நானு அது நீ ஜெயிச்சியா தோத்தியாங்கிறது முக்கியம் இல்லப்பா, பயன்படுத்துறியா அப்படிங்கறதா முக்கியம். மறுபடியும் சொல்றேன், தேவன் பார்த்து இப்படி சொல்றாரு, பொல்லாத மனுஷனே அப்படிங்கிறார் அவனை பார்த்து. அவங்க ஒருவேளை கொண்டு போய், ஆண்டவரே நான் வியாபாரம் பண்ணேன், நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லப்பா, 10 தாளந்தா புடி, நான் சொன்னேன் நீ செஞ்சல்ல அப்படின்னு இருப்பார். அவர் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர். அவரே ஒத்துக்கிட்டார், ஆமா நான் விதைக்காத இடத்துல இருந்து அறுவடை செய்கிற தகப்பன் அப்படின்ட்டு. எஜமான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு மனுஷன் கையை தூக்க கூட சோம்பேறித்தனமா இருக்கானா அப்படின்னு வேதம் சொல்லுது. தோத்துல கையை வச்சு இதை எப்படி வாய்க்கு கொண்டு வரதுன்னு பேசிக்கிட்டே இருக்கான். யாராவது எடுத்து வாயில தள்ளி விட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறானா, அவன் தான் சோம்பேறி அப்படிங்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன்,
நடந்தா வேண்டான்னா இருக்கு அப்படிங்கிற எந்த இடத்திலும் தேவன் வேலை செய்வது இல்லை. எனக்கு திராணி இல்லை, எனக்கு பேலன் இல்லை, எனக்கு அவ்வளவு சத்துவம் இல்லை, நான் அவ்வளவு பெரிய குடும்பம் இல்லை, என்னைய விட்டுருங்க அப்படிங்கிற கூட ஆண்டவர் வந்து வேலை செய்யறாரு. சவுலை ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு? இதுல உயரமா இருந்தா ஒண்ணு, ஆனா அவன் சோம்பேறி கிடையாது பாரு. கழுத்தை தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி தேடுதான் சுறுசுறுப்பா இருக்கிறான் பாரு, செலக்ட் பண்றாரு. புத்தி நல்ல புத்தி இல்ல, ஆனா கூட செலக்ட் பண்றாரு. ஏன் தெரியுதா? ஏன்னா அவன் அவைலபிலிட்டியை காட்டிக்கிட்டே இருக்கிறான். தேவன் செலக்ட் பண்ண எல்லா நபர்களும் திராணி உள்ளவர்கள் கிடையாது, பயந்து ஓடினவங்க தான். மோசேயா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், எல்லாம் பயந்து ஓடின ஆட்கள் தான் பாருங்க. எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கு முடியலன்னு சொன்ன ஆட்கள் தான். கஷ்டப்படுறாதீங்க, என்னை விட்டுருங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன ஆட்கள் தான். ஆனா அதுல ஒருத்தர் கூட சோம்பேறி கிடையாது. ஏதோ ஒண்ணு சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாரு. நான் சொல்றேன், ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமென். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், நீ கையிட்டு செய்யும் சகல காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு. ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருங்க, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, ஐ எம் அவைலபிள் டாடி அப்படின்னு. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை அவைலபிளா இருங்க. சர்ச்சுக்கு வரல, அவைலபிளா இருங்க. மனுஷன் அப்படி ரெடி ஆயிட்டான்னு சொன்னா அவன் கையில அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறாரு. இனிமே எதுக்கு எடுத்தாலும் என்ன தேடாத, நீயே கட்டு, நீயே கட்டவிழ்த்துக்கோ அப்படின்ட்டு. கீய உன் கையில நான் தந்துடுறேன். மோசே ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டு போயிட்டு செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது திருவிழால காணாம போன பிள்ளை மாதிரி கையில கம்பு வச்சுட்டு ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன ஏன்டா பாக்குற அப்படிங்கிற, என்ன ஏன் பாக்குற நீ? நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா, இது 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 ஆரோனுடைய கோல் இல்ல, இது உன் மாமனாருடைய கோல் இல்ல, இது என்னுடைய கோல் நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஏன் மறுபடியும் என்னைய பாக்குற? நீ கட்டுவது கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும், நீ திறந்தா அது திறக்கும் அப்படின்ட்டார். ரொம்ப என் பேர்ல அப்படி ஒரு காரியம் திறக்கப்பட்டிருக்குதா? என் தலைக்கு மேல ஹெவன் அப்படி எனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் பாருங்களேன். அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். சிலதை உங்களால செய்யாம இருக்கவே முடியாது. என்ன தடை வந்தாலும் இதை நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா உங்க மேல ஓப்பன் ஹெவன் இருக்குன்னு அர்த்தம். ஏமே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் செஞ்சே தீர்வேன். என்ன தடை வந்தாலும் பரவாயில்ல. நமக்கு நம்ம சபையை குறித்து எனக்கு அப்படி ஒரு சந்தேகமே கிடையாது. எப்போ இங்க ரிப்பன் கட் பண்ணமோ அப்பவே அங்கேயும் ரிப்பன் கட் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வர வர மெருகேறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு மாசமும் மெருகேறிக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்துல உண்டான ஒரு தயக்கமோ ஆரம்பத்துல உண்டான ஒரு விஷயமோ இப்ப இல்ல பாருங்க. டூ மெச்சூர்டா அது பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. ஹெவன்லி அந்த அட்மாஸ்பியரும் சரி, ரெவலேஷனும் சரி, என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஆனா கடைசியா நடந்த செமினார்ல நான் மட்டும் இல்ல, அநேகர் அதை உறுதிப்படுத்தினாங்க பாருங்க. அநேகர் அதை உறுதிப்படுத்தினாங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஹெவன் இருக்கு. இந்த சர்ச் பேர்ல தேவன் ஓப்பன் ஹெவனை வைத்திருக்கிறார். எனக்கு பொதுவா புண்ணிய ஸ்தலங்கள் மீது பெரிய நம்பிக்கையே கிடையாது. இந்த இடத்துக்கு போனாதான் ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இஸ்ரேல் புனித ஸ்தலம் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது ஒரு ஊரு, தேவன் அங்க பிறந்தாரு, அந்த ஊரை செலக்ட் பண்ணாரு, அந்த ஜனகத்தை தேவன் ஆசீர்வதித்தார், எல்லாம் சரிதான். ஆனா அங்க போய் நான் காலை வச்சாதான் அல்லது அந்த உள்ள யோர்தான்ல போய் நான் முங்கினாதான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே நேரத்துல அந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே நேரத்துல ஒரு தனிப்பட்ட மனிதன் மீது தேவன் ஒரு ஓப்பன் ஹெவனை எப்பொழுதும் வைத்திருக்கிறார் என்பதுல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு தெரியும், பழைய உடன்படிக்கை எல்லாம் நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது, புதிய உடன்படிக்கையில அதெல்லாம் நிஜமாக்கப்பட்டது. இப்ப பழைய ஏற்பாடுல விரோதிகள் ஏகப்பட்டவே இருக்கிறாங்க இல்லையா? பெலிஸ்தியர் விரோதியா இருக்கான், எகிப்தியர் விரோதியா இருக்கான், பாபிலோன் விரோதமா இருக்குது, இவங்க எல்லாம் லிட்ரலாவே விரோதமா இருக்கிறாங்க. பெர்ஷியா விரோதமா இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது, லிட்ரலாவே விரோதமா இருக்குது. தேவன் அதை அழிக்கிறார், சங்காரம் பண்றார், கொல்றார், மனுஷனை போட்டு தள்ளுறாரு. ஆனா புதிய உடன்படிக்கையில் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல இப்ப உள்ள காலகட்டத்தில் ஒரு விரோதமா இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் கொலை செய்கிறாரா?
அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை பாருங்க. இந்த மாதிரி தான் இப்ப நம்மளுக்கு விரோதமா இருக்கிறது என்னது? ஒரு மனுஷன் நம்மளுக்கு விரோதமா செயல்படுறான்னா அந்த மனுஷன் கிடையாது, அந்த மனுஷனை செயல்பட வைக்கிற ஒரு ஸ்பிரிட் அப்படி செய்ய வைக்கிறது. அப்ப நம்ம கடிந்து கொள்ள வேண்டியதா இருந்தா அந்த மனுஷனை கடிந்து கொள்ள வேண்டிய பிரயோஜனமே இல்லை. அவனுக்கு மீது செயல்படுகிற ஸ்பிரிட்டை தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது? கடிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இது தெரியாத கிறிஸ்தவர்கள்லாம் நேரில் போய் அடிக்கிறது, வெட்டுக்குத்துலாம் போய் இறங்குறது பாருங்க. ஆண்டவர் அப்படி செய்யவே சொல்லல. மரணங்கிற ஸ்பிரிட் இருக்கு, நோய்ங்கிற ஸ்பிரிட் இருக்கு, லஸ்ட்ங்கிற ஸ்பிரிட் இருக்கு, அல்லது நம்மளை கோபம் உண்டாக்கக்கூடிய சில ஸ்பிரிட் அங்கங்க இருக்குது. அது சில மனித வடிவில் அவங்களுக்கு மேல அது அதிகாரம் எடுத்து அது நிக்குது பாருங்க. அப்போ நம்ம அவனை விளத்தலணும் அப்படின்னு சொன்னா அவனை பிடிச்சு தள்ள வேண்டிய அவசியம் அல்ல. உன் மீது செயல்படுகிற இந்த துஷ்ட ஆவியை சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால வெளியேறு அப்படின்னா அந்த ஸ்பிரிட் வெளியேறுது. யார் விரோதமா செயல்பட்டார்களோ அவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள். பழைய உடன்படிக்கையில லிட்டரா மனுஷனாவே இருக்குது, புதிய உடன்படிக்கையில எப்படி இருக்குது? ஸ்பிரிட்டா இருக்குது. அந்த மாதிரி பழைய உடன்படிக்கையில சில இடங்கள் மேல தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார்? நிழலாட்டமா வைத்திருக்கிறார். நிழலாட்டமா வச்சு என்ன பண்றாரு? இதை பார்த்துக்கோ, இப்படிதான் ஒவ்வொரு மனுஷன் மேலையும் இந்த ஓப்பன் ஹெவன் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறார். யோசுவா டீம் வரும் பொழுது பாருங்க, செங்கடலை பிளக்கிறதுக்கு அப்படியே பிளந்து விட்டு போயிட வேண்டியதான ஆண்டவர் இல்ல, ஒரு மனுஷன் தேவைப்படுது. மோசே கண்டிப்பா நிக்கணும், அங்க சும்மானாலும் நிக்கணும். அவைலபிலிட்டியா என்ன செய்யணும்? காட்டணும். கோலை வச்சுட்டு நிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி செங்கடல் பிளக்கிறதுக்கு சும்மானாலும் கோலை வச்சுட்டு நில்லுங்க. ஏமே அது தன்னால வழி விடும் பாருங்க. ஆனா நீங்க இருக்கணும், நான் நிற்கிறேன்னு சொல்லணும். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது யுத்த களத்துல நிக்கணும். யுத்தம் கர்த்தருடையது. யுத்த களத்துக்கு போ, யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்கிடுவார். ஆனா நீ கிளம்பி போ. சவுல் கிளம்பி போகாம இருந்ததுதான் பிரச்சனை இல்ல. யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு அவன் போய் சும்மா இருந்துட்டான் பாருங்க. நல்லா இருந்த மனுஷன் சோம்பேறி ஆயிட்டான். எப்போ சோம்பேறித்தனம் உள்ள வருதோ அன்னைக்கு சீரழிவு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துட்டு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, படுத்துட்டு கால் மேல காலை போட்டுட்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, எழுந்து உட்காருங்க. உங்க அவைலபிலிட்டிய காட்டுங்க. நான் நிற்கிறேன்னு சொல்லுங்க. யுத்தத்துக்கு புறப்படுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஏமே யுத்தம் கர்த்தருடைய. நீங்கள் எல்லாம் யுத்தம் பண்ண போறது, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன பண்ணுது? பூரியாவது ஊது, எக்காலத்தை எடுத்தாவது ஊது, கழுத 2 பாட்டை படி, கையை தட்டி அவரை கொண்டாடவாது செய்ய. யுத்த களத்துல இது போதும். ஒண்ணு இல்லையா, பானை எடுத்தாது உட, பானை எடுத்தாது உடைச்சிரு. கழுத கை தவறி விழுந்துட்டு வீட்டுல 2 திட்டு கூட வாங்கிரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏதாவது ஒண்ணு செய்ய அப்படிங்கிறாரு. வெறி வேணும் பாருங்க, துருண்டு வரணும். சொல்லுங்க, துருண்டு வரணும். துருட்டு வரணும். எப்போதுமே பாய் வீட்டு கல்யாணத்துல சாம்பார் சாதம் போட்ட மாதிரியே மூஞ்ச வச்சிட்டு இருக்க கூடாது. பாய் வீட்டு கல்யாணத்துல சாம்பார் சாதம் போட்டாங்கப்பா, மூஞ்ச வச்சு இப்படியே இருக்க கூடாது பாருங்க. பரபரன்னு வந்துகிட்டே இருக்கணும். ஏமே அப்படிப்பட்டவங்க நின்று அவங்க முட்டாள்தனமா ஒரு காரியம் செய்தா கூட அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். நான் சொல்றேன், தப்பா பண்ணா கூட ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாம கிளம்பி போ அப்படின்ட்டாரு. ரைட், வா போவோம் அப்படின்னு போறான். இந்த இடத்துல நில்லுங்க, காது கேட்காம போயிட்டே இருக்கான். எவாக்கு போவாத அப்படிங்கிற அவன் உள்ள போயிட்டான், எகிப்துக்குள்ள போயிட்டான். பார்த்தா அங்க ஒரு ராஜா அவன் ஒய்ஃபை தூக்கி வச்சுட்டான். தப்பாதான் பண்ணான். ஆனாலும் சுறுசுறுப்பா பண்றான். வெளியில வரும்போது சீமானா வெளியில வரான் பாரு, சீமானா வெளியில வர. செங்கடலை பிளக்கிறதுக்கு அவ்வளவு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த மோசேயின் கூட்டம் முடிஞ்சு போய் அடுத்த ஜெனரேஷன் ஒண்ணு வருது பாருங்க. யோர்தான் முன்னாடி நிக்குது. யோர்தான் முன்னாடி இது நிக்கும் பொழுது யோசிக்கவே இல்லை. உடன்படிக்கை பெட்டியை தூக்கி தலையில வச்சுட்டு ஆசாரியன் உள்ளங்கால தூக்கி வைக்காம விளந்துட்டு அது பேசாம போய்கிட்டே இருக்கு. இது அதை விட சுறுசுறுப்பாகுது.
அதை விட அற்புதத்தை இழுத்து பிடிச்சுக்கிடுது பாருங்க. நான் சொல்றேன், இந்த சபையும் நீங்களும் அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரலை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஜெனரேஷனா. மாராபா, நல்ல கையை தட்டி வேங்க. இதெல்லாம் மோராபா ஷாத்தாக்கா படரதலபா. சூப்பர் நேச்சுரலை நீங்க எதிர்பார்க்கிற நபர்கள் அல்ல, சூப்பர் நேச்சுரல் இழுக்கிற நபர்களாய் ஒரு காந்தத்தை போல. ஏமேன். கால் வச்சு என்ன பண்ணுது, பிளந்துட்டு போயிருது. உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ஆவியானவர் ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதுனால திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். அடிக்கடி கைய பிடிச்சா ராஜாவின் இருதயம் கூட திரும்பும் அப்படிங்கறத இன்னைக்கு பேசணும்னு நினைச்சிருக்கிறேன். பாப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. ஏன்னா உங்களை வெறுமையா அனுப்ப எனக்கு மனசு இல்லை. நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதை விட அவர் ப்ரிப்பரேஷன்ல வர்றது ரொம்ப பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் யோர்தானை பிளக்கிறதுக்கு ஆண்டவர் தேவை. நான் உங்களை போன மாசத்துல இருந்தே ரத்தத்தினால கழுவப்பட்ட மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி வந்த ஆசாரியர்கள் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ உடன்படிக்கை பெட்டி என்பது இயேசு கிறிஸ்துவா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற நீங்க உள்ளங்கால வச்சா போதும். மரண யோர்தான் என்று சொல்லப்பட்ட யோர்தான் மகிமையின் யோர்தானா மாறுது பாருங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல இருந்த மரண யோர்தான் இன்றைக்கு மகிமையின் யோர்தானா மாறுது. அந்த ரிவருடைய அடையாளமே மாறுது பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க குடும்பத்தின் அடையாளம் மாறுது. ஐயோ, கையை தட்டி வாங்கிட்டே இருங்க. உங்க தொழிலின் அடையாளம் மாறுது, உங்க ஊழியத்தின் அடையாளம் மாறுது. இது வரைக்கும் இங்க போன ஒரு சூப்பர் நேச்சுரல் நான் பார்க்கலப்பா அப்படிங்கிற நிலை மாறுது. இந்த ரிவருடைய தன்மை மாறுது, இந்த ரிவருடைய மகிமை மாறுது, இந்த ரிவருடைய ஐடென்டிட்டி மாறுது, இந்த ரிவருடைய பெயர் மாறுது. மரணத்திலிருந்து மகிமை உண்டாகுது. ஏமே, மரணத்திலிருந்து மகிமை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சூப்பர் நேச்சுரல் இங்க நடக்குன்னா மேல ஆல்ரெடி அது நடந்திருக்குன்னு அர்த்தம். அங்க நடக்காத எதுவும் இங்க நடக்க போறது இல்ல. அங்க பெர்மிட் ஆகாத எதுவும் இங்க நடக்க போறது இல்ல. அங்க சாங்ஷன் ஆகாத எதுவும் இங்க டவுன்லோட் ஆக போறது இல்ல. அங்கே பிளக்கப்பட்டதுனால இங்க பிளக்குது. அங்க ஹெவன் ஓபன் ஆனதுனால இங்க பிளக்குது. மறுபடியும் சொல்றேன், போன செமினார்ல அங்க ஓபன் ஆனதுனால இங்க ஓபன் ஆனது. யாராலையும் நிக்க கூட முடியல. இந்த மகிமையில செத்தவனே உயிரோட எழும்ப முடியும். வெள்ளியும் பொண்ணும் வராதா? நான் சொல்றேன், இந்த மகிமையோடு கூட வெள்ளியும் பொண்ணையும் அன்னைக்கு ரிசீவ் பண்ண போறோம். புதிய வஸ்திரங்களை ரிசீவ் பண்ண போறோம். ஆடு மாடுகளை ரிசீவ் பண்ண போறோம். தோப்பு துறவுகளை ரிசீவ் பண்ண போறோம். ஆமென். மகிமைக்கு மேல மகிமையை ரிசீவ் பண்ண போறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அதற்கு உண்டான பரலோகம் திறக்குது. சுகத்துக்காக ஒரு முறை நீங்கள் வந்து நிற்கும் பொழுது உங்கள் மீது சுகத்திற்கான டோர் ஓபன் ஆயிட்டுனா, சுகத்துக்கான ஹெவன் ஓபன் ஆயிட்டுனா, அது என்றென்றைக்கும் உங்கள் தலை மீது ஓபனா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சுகத்திற்காக நிக்க வேண்டிய அவசியம் அல்ல, கியூல நிக்க வேண்டிய அவசியம் அல்ல. அதுக்கப்புறம் நீங்க கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்க முன்னாடி கியூ வந்து நிக்கும் சுகத்திற்காக. பொருளாதாரத்துக்கான டோர் ஒரு தடவை ஓபன் ஆயிட்டுனா, ஓபன் ஆனதுன்னா திரும்ப திரும்ப நீங்க வந்து பொருளாதாரத்துக்கான டோர் எப்படா ஓபன் ஆகும்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. உங்க முன்னாடி பொருளாதாரத்துக்காக நிறைய கியூ நிக்கும். ஏமே, பெட்டி தேவை, ஆசாரியன் தேவை, அவ்வளவுதான். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில பெட்டி என்னது? ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட் யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஆர்க் ஆஃப் தி கவர்னன்டா இருக்கிறாரு. சுமக்கிறது யாரு? நீங்களும் நானும் தான் சுமக்கிறோம் பாருங்க. ஏன் உள்ளங்கால் பட்டா பிளக்க வேண்டியது பிளக்கும். இப்ப அது மரண யோர்தான் என்று சொல்லப்பட்டதுல பார்த்தா அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் யோர்தானா அது மாறி. எலியா எங்க எடுத்துக்கொள்ளப்படுறாரு? யோர்தான்ல வச்சுதான் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளப்படுறாரு பாருங்க. இவர் ரொம்ப சர்வசாதாரணமா அந்த யோர்தானை பிளந்து விட்டுறாரு. துண்டை தூக்கி அடிச்சு என்ன பண்றாரு? திறந்து விட்டு யோர்தானை கக்கரிக்கு போறாரு. அங்க இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எனக்கு ஒரு லாஜிக் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு குப்பை. லாஜிக் மைண்ட் அப்படிங்கிற ஒரு குப்பை. எப்பவுமே ரொம்ப லாஜிக்கா யோசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் குப்பை. நான் வச்சிருக்கிற பேர் சரியா? ஒரு நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க பிரதர். ஒரு சிலர் இப்படி சொல்லும் பொழுது நான் ஏத்துக்கிடுறேன். என்ன, நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஒரு 1-2 வருஷம் அப்படியே தான் போகும். அடுத்த முறை அடுத்த வந்து நீங்க இதை விட கொஞ்சம் பெரிய ரெண்டலுக்கு ஒரு நல்ல இடமா என்ன பண்ணுங்க,
ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போங்க. அதுல இருந்து என்ன பண்ணுங்க, அடுத்து ஒரு சின்னதா ஒரு சொந்த இடம் வாங்கி நீங்க அப்படி போங்க அப்படிம்பாங்க. அந்த சமயத்துல இந்த மீட்டிங் முடியும் பாருங்க. மீட்டிங் முடிஞ்ச அந்த பிரசன்னத்துல சாதாரண விசுவாசிகள், இங்க இருந்தும் வந்த விசுவாசிகள், பாட்டியம்மா அவங்கெல்லாம் ஆவியில நிரம்பி சொல்லுவாங்க, ஐயா அடுத்த முறை நீங்க சொந்த இடத்துக்கு போயிருவீங்க ஐயா அப்படிம்பாங்க. ஆனா என் லாஜிக் குப்பை இருக்கு பத்தியலா, என் லாஜிக் குப்பை அது என்ன செய்யும்னா அந்த அம்மாக்கள் சொல்றதை அக்செப்டே பண்ணாது. ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த ஆட்கள் எல்லாமே எப்படி மூவ் ஆயிருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய ஆட்கள் ஆனவங்க கூட எப்படி மூவ் ஆனாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தானே, கிராஜுவலா தானே போனாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தானே போனாங்க. நான் ரொம்ப நேசிக்கிற சில பெரிய ஊழியக்காரர்கள் இன்னும் சொந்த இடத்தை வாங்கி கட்ட முடியாமல்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு வாடகை இடத்துல தானே இருக்கிறாங்க, இன்னொருத்தர் யாரோ கொடுத்த இடத்துல தானே இருக்கிறாங்க. அப்ப நம்மளும் கொஞ்சம் மெதுவாவே அப்படின்னே என் மண்டை யோசிக்கும் பாருங்க. நேத்து இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் அப்படி சொன்னாங்க, என்னன்னா அடுத்து சொந்த இடத்துக்கு போயிரும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதான் முறையா அப்படி சொன்னதை என் இருதயம் வந்து ஏன் ஏத்துக்கிட கூடாது அப்படின்னு உள்ள கேக்குது பாருங்க. ஏன்னா அந்த பிரசன்னத்துல இருந்து லாஜிக் மைண்ட் வேலை செய்ய மாட்டேன்ட்டு லாஜிக்கா, ஐயோ நான் மறுபடியும் சொல்றேன், பிரசன்னம் உங்க லாஜிக்கெல்லாம் குப்பையில தூக்கி போடும், லாஜிக்கெல்லாம் புட்டிங்கி தூக்கி எரிஞ்சிரும் பாருங்க, லாஜிக்கெல்லாம் புட்டிங்கி தூக்கி எரிஞ்சிரும். அப்போ இது நான் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு பாரு, எலியாவுடைய ஃபைனல் சூப்பர் நேச்சுரல் எலிசாக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் நேச்சுரலா இருந்தது. அவங்க எல்லாம் பல வருஷம் பண்ணி வாங்கின நிலத்தை நீ ஸ்டார்டிங்லேயே வாங்க முடியும். ஐயோ நான் இது எனக்காகவோ இந்த சபைக்காகவோ பேசல, உங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். உங்கள் முற்பிதாக்கள் கஷ்டப்பட்டு செஞ்சு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு இனிஷியல் இன்புட்டா இருக்க போகுது. மறுபடியும் சொல்றேன், அவங்க செய்த ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு இனிஷியல் இன்புட்டா இருக்க போகுது. ஆமா, இனிஷியல் இன்புட்டா இருக்க போகுது. கடைசி அற்புதம் பிளந்தது இல்லையா? எலியாவுடைய கடைசி அற்புதம் என்னது? பிளந்தது. எலிசாவுடைய முதல் அற்புதமே அந்த ஓப்பன் ஹெவனை டக்குன்னு பிடிச்சது பாருங்க. அவங்களுக்காக ஸ்தோத்திரம், பெரிய மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு விசுவாசத்தை போதித்த பெரிய நபர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா அவங்க இன்னும் செய்ய முடியாததை கூட இனிஷியல் ஸ்டேஜிலேயே நான் செய்வதற்கு தடையல்ல. இது உடைஞ்சது நேத்து எனக்கு. ஆண்டவரே ஐ அம் சாரி, நான் ஏன் இந்த சூப்பர் நேச்சுரலை இவ்வளவு தூரம் வச்சு நான் பார்க்கணும்? இல்ல டாடி, சம்பவிக்கட்டும். ஐ எம் ரெடி. உடன்படிக்கை பெட்டியை தூக்குன ஆசாரியனா உள்ளங்கால வைக்கிறேன். ஆமா, எங்கெங்கெல்லாம் லேண்ட் இருக்கோ அதெல்லாம் பார்க்கிறேன். ஏமே ஆமா வாங்குறோம், ஏமே பில்டிங்க போடுறோம். எலிசா என்ன பண்றாரு? இத மரண யோர்தான் சொல்லப்பட்ட இடத்த ஹீலிங் சென்டரா மாத்தி விடுறாரு இல்லையா? ஹீலிங் சென்டரா மாத்தி விடுறாரு. நாகமானுடைய சர்ரம் சோஸ்தத்துக்காக வந்து நிற்கும் பொழுது நாகமான மூஞ்சி கூட பார்க்கல, வேலைக்காரனை வச்சு சொல்லி அனுப்பிடுறாரு, போய் முங்கி எதிர்த்து போக சொல்லு அப்படின்ட்டு பாருங்க. அசுத்தம் அப்படின்னு தான் அந்த ஊருக்கு பேர் இருக்குது. யோர்தான் வந்து அசுத்தம். என் ஊர்ல என்ன தண்ணி இல்லையா? திருநெல்வேலியில வந்து தாமிரபரணியில முங்கணுங்க, நாங்க சிறுவாணி ஆத்தி தண்ணி குடிச்சவங்க அப்படிங்கிறான் நாகமான். வந்து இல்லப்பா அங்க ஓப்பன் ஹெவன் கிடையாது, இங்கதான் ஓப்பன் ஹெவன் இருக்கு, வந்து முங்கிட்டு போ அப்படின்ட்டான். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க மீது சுகத்திற்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்குது, செழிப்புக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கிறது, பிரசன்னத்தை உணர்வதற்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கிறது. மோசையோட இருந்த அடுத்த ஜெனரேஷன் தான் யோசுவாவோட வருது இல்லையா? அவனுடைய அடுத்த வாரிசு. ஏன்னா அந்த சந்ததி முழுக்க அழிக்கப்பட்டுருச்சு, கிளம்பி வந்த சந்ததி முழுக்க அழிக்கப்பட்டுருச்சு. 2 பேர் தான் என்ன பண்றாங்க, கானான்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அவர்களும் வேறே ஆவியுடையவர்களா இருந்த யோசுவாவும் காலேபுனுடைய ஆளுக்கு அந்த டீம்ல இருந்து எக்ஸிட் ஆனது இந்த 2 பேர் தான். மற்றதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன். நல்ல யோசிச்சு பாருங்க, இந்த ஜெனரேஷன் பொறுக்கியே பழக்கப்பட்டது. மன்னாவிலும் பொறுக்கும், காடவிலும் பொறுக்கும், டெய்லி பொறுக்கியே பழக்கப்பட்டது. இது எப்படி போர் தொழில் பண்ண போகுது?
பொறுக்கியே பழக்கப்பட்டது எப்படி போற தொழில் பண்ண போகுது? ஏன்னா இப்ப கானானுக்குள்ள பிரவேசிக்க போனது அங்க பெரிய பெரிய லெஜெண்ட் இருக்குது, அரக்கர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் மேற்கொள்ளணும், சண்டை போடணும். இது டெய்லி பொறுக்கியே பழக்கப்பட்டது. நிறைய வனத்துறையில இருந்தெல்லாம் சொல்றாங்க, இது மாதிரி மிருகங்கள்லாம் இப்ப ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு. ஏன்னா இவங்க காட்டுக்குள்ள போய் ஆடு மேய்க்கிறது வைக்கிறதுலாம் பண்றதுனால இந்த வளர்ப்பு மாடுகள் அவ்வளவு காட்டு மிருகங்களை பத்தி அதுக்கு தெரியல, ஓட மாட்டுக்கு அப்படியே நின்றுது. அதனால இந்த புலி இது சிறுத்தெல்லாம் என்ன பண்ணுறது, ஈஸியா வந்து அடிச்சு தூக்கி தின்னுட்டு போயிருது. வனவிலங்குகளே சோம்பேறி ஆயிருந்தான். இவன் பாருங்க, இவன் 40 வருஷமா வனாந்தரத்துல பொறுக்கிட்டே இருந்தான்னா இவனுக்கு எப்படி யுத்தம் தெரியும்? அவன் அப்பனுக்கு என்ன தெரியுதோ அதுதான் பிள்ளைக்கு தெரிய போகுது. அவன் அப்பனே பொறுக்கி பழக்கப்பட்டவன், அவன் எப்படி பிள்ளைக்கு என்னத்தை கத்து கொடுத்துருப்பான்? 6 மணிக்கு எந்திரிச்சு போய் பொறுக்கிட்டு வந்தான் கத்து கொடுத்துருப்பான் இல்லையா? வெள்ளிக்கிழமை ஆயிட்டுனா என்ன பண்ணு, 2 எடுத்துட்டு வந்துடுறா, சனிக்கிழமை விழாது அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டிருப்பான். ஓய்வு நாள் அது விழாது அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டிருப்பான். இப்ப இந்த ஜெனரேஷன் கையில வாழை கொடுக்கணும். புதுசா இருக்குது யுத்த முறை. ஏய், நான் பக்கத்து வீட்டுல காரணம் கூட அதிர்ந்து பேசினது கிடையாதுடா, என் சட்டை கூட கிழிஞ்சது கிடையாது, சண்டையில கிழியாத சட்டை தான் உண்டு, நான் சண்டையே போட்டதுல சட்டையும் கிழிஞ்சது இல்லை, அது வேற சூப்பர் நேச்சுரலா வஸ்திரம் பலதாகவும் இல்லை அப்படின்னு இருக்கு. சூப்பர் நேச்சுரலா 40 வருஷம் அதிர்ந்து கூட நான் பேசினது கிடையாதுங்க. என்னைய போய் திடீர்னு யுத்த வீரனா நீங்க கொடுக்கணும்னா எப்படிங்க? ஒரு ஜெனரேஷன் அப்படிதான் கிளம்புது பாருங்க. எது இவர்களை யுத்த வீரனா மாத்துனது? ஓப்பன் ஹேமனுக்கு உள்ள போயிட்டு வெளியில வந்தா இது யுத்த வீரனா மாறி நிக்குது. என்ன நடந்தது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஆமென், ஹalleluya. நான் சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் எப்படிப்பட்ட சாஃப்டான நபராவும் இருந்துட்டு போங்க, இன்னையில இருந்து நீங்க வாரியர்ஸா இருக்க போறீங்க, யுத்த வீரர்களா. ஐயோ, சிலருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். இன்னையில இருந்து சாஃப்ட் கிடையாது உங்க கேரக்டர். சூடா காபி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாருங்க, அவ்வளவு நல்லவருங்க. கொதிக்க கொதிக்க கங்கல்லி கையில வைக்க போறாங்க, ரெடியா இருந்துக்கோங்க, யுத்தத்துக்கு ரெடியா இருந்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறீங்க. ஆமென். பலர் இந்த ஃபீல்ட தொடலாமா, அவங்க எல்லாம் லெஜெண்டா இருக்காங்க, இதுல கை வச்சா இது எனக்கு பழக்கம் இல்லைன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற காரியத்துல பல கைய வைப்பீங்க. திறக்கப்பட்ட பரலோகத்தின் முன்பதாய் நின்று நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சாதிக்காததெல்லாம் நீங்க சாதிப்பீங்க. ஆமென். நாலேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்க, அதுல நாலேஜ் அப்படியே வளரும், சக்தி வளரும், ஐடியாஸ் வளரும். பலரும் இந்த விதத்துல யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வெளியில வரும், அப்படிப்பட்ட கலைகள் வெளியில வரும், அப்படிப்பட்ட ஐடியாஸ் வெளியில வரும். யாராலையும் பேச முடியாத அளவுக்கு நீங்க பேசுவீங்க, யாராலையும் தொட முடியாத அளவுக்கு நீங்க தொடுவீங்க. பெரிய பெரிய ஆட்கள் பேசியே நகராதது நீங்க சொல்ற ஒரு ஹலோ ஒரு ஹாயில நடக்கும். நீங்க சொல்ற ஒரு ஹலோ ஒரு ஹாயில நடக்கும். நல்லா இருக்கீங்களான்னு கையை தான் தூக்குவீங்க, உங்களுக்கு நடக்கும். யாருக்கோ தேவைப்படுது. ஆமென், ஹalleluya. சாப்பிட்டீங்களா பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. என்ன என்ன வேணும் பிரதர் சொல்லுங்க, வாங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. ஐயோ, இது நடக்கும் பார், இது நடக்கும் பார், இது நடக்கும். என்ன இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? திறக்கப்பட்ட வானத்திற்கு கீழாக நீங்கள் இருக்கிறீர்கள். நிறைய வருஷம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் நாலேஜ் அளவுக்கு என் மேனேஜருக்கு தெரியாது, அவருக்கு அவசியமும் கிடையாது, அது தெரியணுங்கிற அதுக்கு தான் என்னைய வச்சிருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டை சொல்றதுக்கு தான் என்னைய வச்சிருக்கிறாங்க. அது என் மேனேஜருக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா என்னை விட அவர் தான் அதிகமா சேல்ஸ் பண்ணுவார், என்னை விட அவர் தான் அதிகமா சேல்ஸ் பண்ணுவார். ஏன்? ஏன்னா மேனேஜருக்குன்னு ஒரு கார்டு வேல்யூ இருக்கு. மேனேஜர்னு ஒரு கார்டு வேல்யூ இருக்கு. இந்த கார்டை கொடுத்தா ப்ராடக்ட்டை கேட்கவே மாட்டார் பாருங்க கஸ்டமரு. மேனேஜர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, உட்கார் வேண்டி டீ சாப்பிட்றீங்களா சார், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, எத்தனை வருஷமா இருக்கீங்க, சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசிட்டு நல்ல பிளான் கையெழுத்து போடுங்க அப்படிம்பாங்க. ஓகே சார்னு கையெழுத்து போட்டுருவாங்க. நான் கடந்து முக்குன்னு முக்கிக்கிட்டு இருப்பேன். இது சார் 5 வருஷமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சார், அது அப்படியா சார், இப்படியா சார், செத்தா காசு சார், உயிரோட இருந்தா ஒண்ணு இல்ல சார் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன் பாருங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பேன். நாளைக்கே நீங்க செத்துட்டீங்கன்னு வைங்களேன் அப்படிம்பேன். செத்தா காசு சார் அப்படின்லாம் பேசிட்டு இருப்போம் பாருங்க. காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அவர் உள்ள இருந்து கை காட்டுவாரு மேனேஜர், வர சொல்லு அப்படிம்பாரு.
உள்ளே போன உடனே ஒரு லெமன் டீயோ ஏதோ ஒன்று கையில் கொடுத்துட்டு நல்ல கதை பேசிட்டு ஏதாவது ரெக்வஸ்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அந்த தம்பி சொல்லியிருந்தான் நல்ல பிளான் சார் போடுங்க அப்படிம்பாரு. ஓகே அப்படின்னு சொல்லி கையில் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஆளு ஓப்பன் கமெண்ட் முன்னாடி உட்காந்துருக்கான். அவனுக்கு நாலேஜ்லாம் கிடையாது, ப்ராடக்ட் நாலேஜ்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு ஒரு மகிமை மேல இருக்குது. ஓப்பன் ஹெவன் அப்படிப்பட்டது பாருங்க. உங்களுக்கு நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாலேஜோட நிறைய பேர் கியூல நிப்பான். ஆனா உன் கார்டை நீட்டுனா வேல்யூ உண்டா? உன் கார்டை நீட்டுனா வேல்யூ உண்டா? ஓப்பன் ஹெவனுடைய மகிமை என்னன்ட்டு அவன் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய மாதுளத்தெல்லாம் ஃபுட்பால் சைஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறான். சாம்பிள் பீஸ் கொண்டு வந்து காமிக்கிறாங்க பாருங்க. மோசேட்டர் யோசுவா ஜெனரேஷன் என்ன பண்ணுது? சாம்பிள் பீஸ் மாதுளை, வேற என்ன, திராட்சை கொத்து. திராட்சை கொத்துனா எப்படி? கம்ப உள்ள சொருவி, ஒரு கொலைய கம்ப உள்ள சொருவி அப்படி தூக்கிட்டு வராங்க இல்லையா? ஒவ்வொன்றும் எத்தான் தண்டி இருக்கு. ஆத்தாடி எத்தான் தண்டின்னு ஒவ்வொன்றும் மண்டை தண்டி இருக்கு பாருங்க. ஃபுட்பால் சைஸ் இருக்குது மாதுளெல்லாம். இதை பார்த்துட்டு மோசையினுடைய கூட்டம் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்குது, அப்படிங்குது. யோசுவா டீமுக்கு அவனுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது பாருங்க. அவன்கிட்ட சாம்பிள் பீஸை கொடுத்தா கீழே உருட்டிலாடுது எத்தி. சூப்பர் நேச்சுரல் உன் காலு கீழே அப்படி ஆடுற மாதிரி இருக்கும். முந்தைய ஜெனரேஷன் அதெல்லாம் பெரிய விஷயங்க. கூட்டம் சேர்க்கறதெல்லாம் பெருசுங்க, இடம் வாங்குறதெல்லாம் பெருசுங்க. இந்த காலத்துல வீடு வாங்க முடியுமாங்க, காடு வாங்க முடியுமாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்பாத. அதுக்கு அது சூப்பர் நேச்சுரலா இருக்குது. எனக்கு அது நேச்சுரலா இருக்கும். எனக்கு அது நேச்சுரலா இருக்கும். ஏன்னா நான் திறக்கப்பட்ட வானத்துக்கு நேரா கீழே இருக்கிறேன். அதை நான் போன ஜனவரி 15 நான் அனுபவிச்சுட்டேன். என் கண்ட்ரோலை மீறி ஏதோ நடந்தது பாரு, அப்பவே நான் அனுபவிச்சுட்டேன். ஓப்பன் ஹெவன் இந்த இடத்துல இருக்குன்னு. ஆமென். Glorious Father. நான் எனக்காக பேசலங்க, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அவர் மட்டும் இருக்காரு உங்களுக்கு நம்மளை வச்சு வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. நான் உங்களுடைய பிரதிநிதியா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். சாதாரண பொறுக்கி கொண்டு இருந்தவர்கள் யுத்த வீரர்களா என்ன பண்றாங்க? மாறுறாங்க. மகா பெரியவர்களை வீழ்த்துகிற நபர்களாய் மாறுகிறார்கள். எப்படா ஏதாவது கிடைக்காதா? இந்த கதையை ஓட்டிட மாட்டோமா? இது இப்படியே தாண்டிராதா? இன்னையோடு அதெல்லாம் முடிவுக்கு வருது. நீ போய் நின்று தேசத்தின் நன்மையை புசிக்கக்கூடிய நாட்கள் உனக்கு உண்டாயிருக்கு. இதெல்லாம் பிராஸ்பரிட்டி செமினார்லயே பேசலாம் பாருங்க. அவ்வளவு ஸ்டஃப் இருக்கிற காரியத்தை தேவன் முன் சுவையாய் உங்கள் கைகளில் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முன்னாயத்தமா உங்கள் கரங்களில் கொடுக்கிறார். முன்னாயத்தமா கொடுக்கிறார். நாராபா ஷட்டகம் படரதலபா மால்படரதலபா ஷட்டகம் படரதலபா. மண்ணாவை கவுண்ட் பண்ணி பொறுக்கிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் லீடர்ஸா ஃபார்ம் ஆகி வராங்க பாருங்க. இந்த வருஷ துவக்கத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த வருஷத்துல இதுல இருந்து தலைவர்கள் எழும்ப போறீங்க, லீடர்ஸ் எழும்ப போறீங்க, லீடர்ஸ் எழும்ப போறீங்க. ஆமென். லீடர்ஸ் எழும்ப போறீங்க. எலிசா நாட்கள்ல என்ன ஆகுது? குஷ்டரோகம் நீக்கப்படுது. ஓப்பன் ஹெவனுக்கு முன்பதாய் அது ஹீலிங் சென்டரா மாறுது. குஷ்டரோகம்ங்கிறது சாபத்தினுடைய ஒரு அடையாளம். வீட்டின் குஷ்டம் அப்படின்லாம் இருக்கு. வீட்டுக்கு குஷ்டம் பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். கரையம் அரைச்சதுனா பிடிக்கும். வீட்டின் குஷ்டம் அப்படின்லாம் இருக்கு பாருங்க. அப்படி யாருக்காவது நடந்ததுன்னா அவனுக்கு மேல என்ன இருக்குதான்? சாபம் இருக்குது அப்படிங்கிறது அந்த காலத்தினுடைய பார்வை பாருங்க. தனிநபரின் சாபம், வீட்டின் சாபம், வீட்டின் குஷ்டம், தனிநபருடைய குஷ்டம் எல்லாம் சாபத்திற்கான ஒரு அடையாளம் இருக்கு. ஆனா இந்த யோர்தானை கிராஸ் பண்ணி போகும்போது சாபம் என்ன பண்ணுது? சுகமாய் கன்வெர்ட் ஆகி மாறுது பாரு. சாபம் சுகமா கன்வெர்ட் ஆகி அது வரைக்கும் அந்த ஊர்காரங்க பேசுனது யோர்தானுக்கு போவாத செத்து போவ அப்படிங்கிறது தான். மரணம் யோர்தான். யோர்தான்ல போவாத, அந்த பக்கம் தலை வச்சு படுக்காத செத்து போவ அப்படின்னு. ஆனா ஒரு சந்ததி எழும்பி வந்து தைரியமா போய் 7 தடவை முங்கு, நீ சாகாமல் பிழைத்திருப்பாய், நீ சாபம் நீங்கி பிழைத்திருப்பாய். மற்றவன் பார்க்கல எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஓப்பன் ஹெவன் இருக்கு.
எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஓப்பன் ஹெவன் இருக்கு. ஆமென். மத்த யாருக்கும் அது தெரியல. ஏன் இந்த இடத்துல ஓப்பன் ஹெவன் இருக்குன்னு நம்புறானோ அவனுக்கெல்லாம் தெரியுது பாரு. ஆமென். மாரபா ஷச்சக்கம் மடரதலபா மாரபா தக்கம் மடரதலபா. சகரியா, அதாவது லேவியின் ஆசாரிய முறைமையின் வந்த கடைசி ஆசாரியன் அவன் தான். ஊழியத்தை தேவன் முடிக்க போறார், டோரை க்ளோஸ் பண்ண போறார் சகரியாவை. சகரியாவோட அந்த ஊழியங்கள் என்ன பண்ணுது, முடிவுக்கு வருது. லேவி மூலியமாய் வந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை தேவன் ஷட்டர் போட போறார். டெம்பரவரியான காரியங்களுக்கு எல்லாம் ஷட்டர் விழ போகுது. மறுபடியும் சொல்றேன், டெம்பரவரியான காரியங்களுக்கு எல்லாம் ஷட்டர் விழ போகுது. சகரியா பண்ணிக்கிட்டு இருந்த ஊழியம் டெம்பரவரி ஊழியம் பாருங்க. லேவி வாயிலாக வந்த ஊழியம், அதை தேவன் ஷட்டர் போட விரும்புறாரு. அதற்கு அடையாளமா என்ன பண்றாரு, வாயை ஷட்டர் போட்டார். சகரியாக்கு வாயை ஷட்டர் போட்டார் பாருங்க. ஆனா சந்ததி எங்க வந்து நிக்குது தெரியுமா, யோர்தான் நதிக்கரையில வந்து நிக்குது. யாரு, யோவான் என்ன பண்றாரு, யோர்தான்ல வந்து நிற்கிறார். ஷட்டர் போடப்பட்ட தகப்பனிடம் இருந்து வந்தவனுக்கு 24/7 ஓப்பன்ல இருக்கிற இடம் சூஸ் ஆகுது பாருங்க. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், அப்பனுக்கு டோர் க்ளோஸ், பையனுக்கு சத்தம்னு பேரு. ஆமா, அப்பனுக்கு ஷட்டரை போட்டாரு, பையனுக்கு ஓபன் பண்ணி விடுறாரு. உன் தலைமுறைகள் ஷட்டர் போட்ட இடத்துல நீ புதுசா சில காரியத்தை ஓபன் பண்ணுவ. புதுசா சில காரியங்கள் ஓபன் ஆகும். சில ஊழியங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தினால மூடப்பட்டிருக்கும். நல்லது, ஏன்னா நீ அதுல இருந்து புதிய மகிமையை பார்க்க போற, புது விதமா அதை ஏதோ நீ செய்ய போற. சில தொழில் ஷட்டர் போடப்பட்டிருக்கும், சில தொழில் ஷட்டர் போடப்பட்டிருக்கும். ஐ ஃபீல் நிறைய ஷட்டர் ரீஓபன் ஆகுது. நீ நிறைய ஷட்டர்ஸ் ரீஓபன் ஆகுது. ஆமென். நிறைய ஷட்டர்ஸ் மீண்டுமாய் திறக்குது, மீண்டுமாய் திறக்குது. மாரபா ஷச்சக்கம் மடரதலபா. அப்பனுக்கு வாய் அடைக்கப்பட்டிருக்கு, பையனுக்கு வாய் திறக்கப்படுது. ஏமே, பையனுக்கு வாய் திறக்கப்படுது. வாய் திறக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், அங்க ஹெவன் திறக்கப்பட்டதுனால இங்க வாய் திறக்கப்படுது. மறுபடியும் சொல்றேன், இது வரைக்கும் சிலது தேவன் பூட்டி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அதை தொடர தேவன் விரும்பல. ஆனா இன்னையில இருந்து ரீஓபன் ஆக போகுது. சிலது புதுசா ஓபன் ஆகுது. அது டெம்பரவரி, அது டெம்பரவரி. ஆனா இன்னையில இருந்து உங்களுக்கு ஓபன் ஆகக்கூடியது பெர்மனன்டான ஓபன், பெர்மனன்டான ஓபன். அதனாலதான் சீலோவாம் நதியில முங்கி எந்திக்க வேண்டிய இயேசு ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் இந்த உலகத்துல காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த இயேசு யோர்தான்ல வந்து முங்கி எந்திக்கிறார். ஏன்னா சீலோவாம் வந்து டெம்பரவரி, இதுதான்ப்பா எப்பவுமே ஓபன்ல இருக்கிற இடம் அப்படின்னு 60 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த யோர்தான்ல முங்கி எந்திக்கிறார் பாரு. பெர்மனன்டான காரியங்கள் பெர்மனன்டான ஓபன் இடத்துல இருந்து தான் வரணும். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னையில இருந்து இந்த இடத்துல பெர்மனன்டான விஷயங்கள் திறக்கப்பட்டு ஆராபா ஷடக மடரதலபா. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களாய் நீங்கள் இப்போ கைகளை உயர்த்தி நில்லுங்க. இந்த ஓப்பன் ஹெவனுக்கு ஹானரிங்க செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். நான் மறுபடியும் சொல்றேன், யாருக்குமே அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அந்த இடத்துல ஓப்பன் ஹெவன் இருக்கிறது யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. எலியாக்கு கண்ணுக்கு தெரியுது, எலிசாக்கு கண்ணு தெரியுது, யோவானுக்கு கண்ணு தெரியுது, இயேசுவுக்கு கண்ணு தெரியுது பாருங்க. யாரெல்லாம் கண் தெரிந்து அந்த இடத்துல வந்து நின்னாங்களோ அவர்கள் எல்லாம் அதை என்ஜாய் பண்ணாங்க. ஏமே, நான் சொல்றேன், உங்கள் மீது திறக்கப்பட்டதை நீங்க பாருங்க, இந்த சபையின் மீது திறக்கப்பட்டதை நீங்க பாருங்க. உங்கள் மீது என்னெல்லாம் திறக்கப்பட்டதுங்கிறத இப்போ ஆவியில இருந்து நான் சொல்றேனோ அதெல்லாம் அப்படியே உண்டாயிருக்குன்னு நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தின் வாசல் அடைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் ஜீவனின் வாசல் உங்கள் மீது திறக்கப்பட்டிருக்கிறது. சாபத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் வாசல்கள் உங்கள் மீது திறக்கப்பட்டிருக்கிறது.
தோல்வியின் வாசல்கள் அடைக்கப்பட்டு ஜெயத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கப்படுது. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுது. அடைக்கப்பட்ட குடும்ப வாழ்வு திறக்கப்படுது. மாராபா சதக பட எதெல்லாம் ஷட்டரை பார்த்தீங்களோ, ரிஜெக்ஷனை பார்த்தீங்களோ, அதுல எல்லாம் இனி அக்செப்டன்ஸை பார்க்க போறீங்க. ஏன்னா திறந்த வாசல் உங்களுக்கு நேராய் உண்டாயிருக்கிறது. மாராபா சதகம் படரதலபா மாரபா ரசதகம் படரதலபா. Thank you Lord Father. இந்த பெட்டியோடு நீங்கள் நிற்கிறதை உணர்ந்தாலே சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். சரித்திரம் மாறும், சரித்திரம் மாறும், சரித்திரம் மாறும், சரித்திரம் மாறும். உங்களுக்கு தெரியுமா எதை சரித்திரம் மாற்றம்னு சொல்றாங்கன்னு? அவன் எனக்கு இதெல்லாம் 10 வருஷம் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒருத்தன் வந்து 10 நாள்ல முடிப்பான் பாருங்க, அததான் சரித்திர மாற்றம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த சபையும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறோம். இதற்கெல்லாம் 10 வருஷம் ஆகுங்க, 15 வருஷம் இருந்தாதான் அதெல்லாம் 10 நாள்ல, 15 நாள்ல, 30 நாள்ல மாற்றி அமைக்க போறோம். ஏமேன், சாதிச்சு காட்ட போறோம். கர்த்தர் இந்த இடத்துல உண்டு. அவருக்கு காரு, வீடு, நிலம் இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. நகையும் நட்டும் வைரமும் வெள்ளியும் இவருக்கு பெரிய விஷயம் அல்ல. குழந்தையை தருவது இவருக்கு பெரிய விஷயம் அல்ல. திருமணத்தை நடத்துவது இவருக்கு பெரிய விஷயம் அல்ல. அப்படிங்கறதெல்லாம் நிரூபணம் பண்ண போறோம். நிரூபணம் பண்ண போறோம். ஓப்பன் ஹெவன் உங்கள் ஃபெயிலியர் என்கிற டெம்பரவரியை ஒன்றும் இல்லாம பண்ணும். ஓப்பன் ஹெவன் மரணம் என்கிற டெம்பரவரியை ஒன்றும் இல்லாம பண்ணும். ஓப்பன் ஹெவன் நோய் என்கிற டெம்பரவரியை ஒன்றும் இல்லாம பண்ணும். ஓப்பன் ஹெவன் சாபம் என்கிறதெல்லாம் டெம்பரவரி எல்லாம் ஒன்றும் இல்லாம பண்ணும். நீங்கள் நீடித்த நாட்களால் திருப்தி ஆவீர்கள். அப்படி ஒரு ஹெவன் ஓப்பன் ஆயிருக்குது. நீடித்த நாட்களால் திருப்தி ஆவீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். விதைக்கிற நேரம் உங்களுடைய பெஸ்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஓப்பன் ஹெவனை ஹானர் பண்ணுங்க. உங்க பொருளாதாரம் அந்த ஹெவனுக்குள்ள போயிட்டு வெளியில வரட்டும். ஏமே, இதுவரைக்கும் பொறுக்கிக்கிட்டு இருந்த பொருளாதாரம் இனி யுத்த வீரனா எழும்பி நிற்கட்டும். ஏமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.